ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. சத்தம் இல்லை, அமைதி இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த எல்லைக்கோட்டிலும் பேரதிர்வு. டெல்லியில் சிந்திய இரத்தத்திற்கான பதில் இந்த முறை பாரதத்தின் வார்த்தைகளிலிருந்து வரவில்லை. அது எரிகுண்டுகளின் சத்தமாகவும் அதிநவீன ட்ரோன்களின் இலக்கு தாக்குதலாகவும் எதிரொலித்தது. ஆண்டாண்டு காலமாக இந்தியாவை உள்ளிருந்து அரிக்க முயன்ற பயங்கரவாதத்தின் இருண்ட பதுங்கு குழிகள் அமைதியாயிருந்தபோதே போர் வியூகத்தை வகுத்த இந்திய இராணுவத்தின் இரகசிய திட்டம், எதிரியின் கண்ணில் படாமல் இருட்டை பயன்படுத்தி கச்சிதமாக செயல்பட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது ஒரு பழிவாங்கல் அல்ல, இது இந்தியாவின் பாதுகாப்பு வரைபடத்தில் வரையப்பட்டிருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். பாகிஸ்தான் உச்சக்கட்ட உஷாரில் நிற்க காரணம் என்ன? 24க்கும் மேற்பட்ட பயங்கரவாத தளங்களை ஒரே இரவில் அழித்த அந்த இரகசிய போர் எது? ஆபரேஷன் திரிஷூல் என்றால் என்ன? பழைய இந்தியா வெர்சஸ் புதிய இந்தியா. பல ஆண்டுகளாக தாக்குதலுக்கு பிறகு இந்தியா வெறும் கண்டனம் சொல்லும் அமைதி நாடாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் டெல்லி மற்றும் காஷ்மீரில் நடந்த சமீபத்திய தாக்குதல்கள் அந்த பழைய வரைபடத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டன. மௌனம் இப்போது செயலாக மாறியுள்ளது. LOC சூழல். கட்டுப்பாட்டு கோடு என்பது வெறுமனே ஒரு கோடு அல்ல, அது ஊடுருவலுக்கான வழித்தடமாகவும் ஆயுதங்கள் சேமிக்கப்படும் மையமாகவும் நீண்டகாலமாக இருந்து வருகிறது. இந்த மையங்களை அழிப்பது இந்தியாவுக்கு ஏன் இவ்வளவு அவசரமாக மாறியது? பயங்கரவாதத்தை அதன் ஆரம்ப இடத்திலேயே நசுக்குவது ஏன் தேவை? ஆபரேஷன் சிந்தூர். இதுதான் இந்த ஒட்டுமொத்த திட்டத்திற்கும் இந்திய இராணுவம் வைத்த இரகசிய பெயர். இதன் பொருள் என்ன? பல மாதங்களுக்கு முன்பே இந்திய உளவுத்துறை இந்த தளங்களை லாக் செய்துவிட்டது. சாதாரண கண்காணிப்பு அல்ல, செயற்கைக்கோள் படங்களும் ட்ரோன் கண்காணிப்பும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் கண்காணிப்பு வலையை அமைத்தன. 22 to 24 பங்கர்கள். இந்த இரகசிய பதுங்கு குழிகளின் கட்டுமானம் எப்படி இருந்தது? இவை ஏன் வெளி உலகிற்கு தெரியாமல் இருந்தன? ஆயுத சேமிப்பு, பயங்கரவாத பயிற்சி மற்றும் ரேடியோ கம்யூனிகேஷன் ஹப் என பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக இயங்கிய நச்சு வேலை கூடாரங்கள் அவை. முப்படைகளின் ஒருங்கிணைப்பு. இந்த தாக்குதல் வெறும் தரைப்படையின் செயல்பாடு மட்டுமல்ல, விமானப்படை, தரைப்படை மற்றும் உளவுப்படை ஆகியவை ஒருங்கிணைந்தே இதை சாதித்தன. சுமார் 60,000 வீரர்கள் எல்லை அருகே நிலைநிறுத்தப்பட்டதாக வெளிநாட்டு ரிப்போர்ட்டுகள் சொல்கின்றன. ஆபரேஷன் திரிஷூல். 3 முனைகள் கொண்ட வேல் போல பல திசைகளில் ஒரே நேரத்தில் தாக்கும் திட்டம்தான் திரிஷூல். இதில் மிக முக்கியமான அம்சம், இந்தியா தன்னுடைய எல்லையிலிருந்து LOCயை தாண்டாமல் தாக்குதலை நடத்தியதுதான். சுசைடட் ட்ரோன்கள், அதாவது காமிகாசி ட்ரோன்கள். இந்த தாக்குதலின் கதாநாயகர்கள் இவர்கள்தான். இஸ்ரேலின் அதிநவீன தொழில்நுட்பமான இந்த ட்ரோன்கள் எப்படி செயல்படுகின்றன? இவை தமக்கு உரிய இலக்கை நோக்கி பறந்து சென்று தங்களை தாமே குண்டாக மாற்றி வெடித்து சிதறும் திறன் கொண்டவை. உயரத்திலிருந்து வந்து கட்டிடத்தையே சிதறடித்த இந்த துல்லியம் பாகிஸ்தானை நடுங்க வைத்தது. வான் பாதுகாப்பு திறன். ரஃபேல் மற்றும் சுகோய் போர் விமானங்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே 3 நாட்களாக தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டது ஏன்? இது பாகிஸ்தான் ஏதேனும் எதிர்வினை ஆற்றினால் அதை உடனடியாக சமாளிக்கும் வகையிலான சப்ரசிங் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் பயிற்சிகளின் ஒரு பகுதியாகும். உலக நாடுகள் கண்காணிப்பு. இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடக்கும்போது அமெரிக்காவின் CIA, பிரிட்டனின் MI6 போன்ற உலக பெரிய உளவுத்துறை அமைப்புகள் சும்மா இருக்கவில்லை. அவர்களின் செயற்கைக்கோள் படங்களும் உளவு தகவல்களும் இந்திய இராணுவத்தின் நகர்வுகளை கூர்ந்து கவனித்தன. இந்த தாக்குதல் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை உயர்த்தியது. பாகிஸ்தானின் தற்காப்பு நிலை. இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசு மற்றும் இராணுவம் ஆல் அவுட் வார் என்ற ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்க தயங்குகிறது. இது இந்தியாவின் கட்டுப்படுத்தப்பட்ட ஆக்ரோஷம் வெற்றியடைந்ததை காட்டுகிறது. அவர்கள் பயப்படுவது இந்தியா தனது 2.5 முன்னணி போரை நிஜமாகவே தொடங்குமோ என்பதுதான். உள்ளக சுத்திகரிப்பு. எல்லைக்கு அப்பால் ஆபத்தை நசுக்கிய அதே நேரத்தில் இந்திய எல்லைக்குள் இருந்த ஸ்லீப்பர் செல்கள், துரோக வலை அமைப்புகள் மற்றும் இந்த பங்கர்களுக்கு பண பரிவர்த்தனை செய்த நபர்கள் மீதும் விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுத்தன. இது இந்தியா என்றுமே உள்ளக ஆபத்தை விட்டுவிடாது என்ற தெளிவான செய்தியை சொல்கிறது. இந்தியா விடும் செய்தி: நீங்கள் நம்மை தாக்க முயன்றால் உங்கள் இருட்டான பதுங்கு குழிகளில் கூட வந்து தேடி சேர்ந்து விடுவோம். இது வெறும் பழிவாங்கல் ஆபரேஷன் அல்ல, இது எதிர்கால பாதுகாப்புக்கு வரையப்பட்டுள்ள ஒரு புதிய வரைபடம்.
இனி இந்தியா தன் நிலத்திலிருந்து உருவாகும் அச்சுறுத்தல்களின் வேர்களை முற்றிலும் பிடுங்கி எறியும். இப்போது இந்தியா குரல் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்திய பீரங்கிகளும் ட்ரோன்களும் ஜவான்களும் தங்கள் மொழியில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு விஷயத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? இந்தியாவின் இந்த நியூ அக்ரெசிவ் ஸ்டான்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் ஆதரவை கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற ஆழமான ஜியோபொலிட்டிக்கல் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். ஜெய் ஹிந்த்.